மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்று தரம் 3 மாணவர்களுக்கான சுற்றாடல் சார் செயற்பாட்டில் நீர் என்ற பாடத்தினை நாங்கள் இன்று பார்க்க இருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், இந்த நீர் இயற்கையாக கிடைக்கின்ற ஒரு வளம். இதை நாங்கள் உற்பத்தி செய்து கொள்ள முடியாது. அவ்வாறான இயற்கையாக கிடைக்கின்ற ஒரு வளத்தை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். இந்த மனிதன் அல்லது இந்த உலகில் இருக்கிற ஜீவராசிகள் அனைவரும் உயிர் வாழ்வதற்கு இந்த நீர் இன்றியமையாத ஒன்றாகும். அப்போ நீர் இல்லை என்று சொல்லி சொன்னால் இந்த உலகில் ஜீவராசிகள் எவருமே வாழ முடியாது. அப்போ இந்த நீர் என்ற கருப்பொருள் ஏன் உங்களுக்கு திட்டமிடப்பட்டுள்ளது, இந்த நீர் என்ற பாடத்தினூடாக நீங்கள் என்னென்ன விடயங்களை கற்கப் போகின்றீர்கள் என்று பார்ப்போம். நீர் ஓர் இயற்கையான வளமாகும். எமக்கு நீர் கிடைக்கும் வழி, நீர் பல வழிகளில் கிடைக்குது. மூலம் ஆறுகள், அருவிகள், ஓடை, இவ்வாறு பல வழிகளில் நாங்கள் நீரை பெற்றுக் கொள்கின்றோம். மனிதன் அன்றாடம் நீரினால் பல பயன்கள் பெறுகின்றான். எங்களுக்கு தெரியும், நீரின் மூலம் நாங்கள் பல பயன்களை பெறுகின்றோம். அதாவது குடிப்பதற்கு, குளிப்பதற்கு, உணவு சமைப்பதற்கு, விவசாயத்திற்கு, இப்படி நிறைய தேவைகள், அதாவது நீரின் மூலம் நிறைய பயன்களை மனிதன் பெறுகின்றான். அன்றாடம் நீர் வீண்விரயமாவதை தவிர்த்தல். எங்களுடைய வாழ்விலே நீர் வீண்விரயமாகிக் கொண்டிருக்கின்றது. நீரை வீண்விரயம் செய்து கொண்டிருக்கின்றோம். அவ்வாறு அன்றாட நீர் வீண்விரயமாவதை தவிர்க்கும் முறைகளை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அதே போல நீரை மாசடைவதை தவிர்த்தல் போன்ற அம்சங்களை பற்றிய அனுபவங்களை வழங்கவும், நீரை இயற்கையான ஒரு வளமாக மதித்து அதனை பாதுகாக்க உபயோகிக்கவும், நல்ல மனப்பாங்கை கட்டியெழுப்பும் நோக்கத்துடன் இந்த கருப்பொருள் திட்டமிடப்பட்டுள்ளது. அப்ப ஏன் இந்த நீர் என்ற பாடத்தை நாங்கள் கற்கப் போகின்றோம் என்ற விடயத்தினை, அதாவது நீர் ஓர் இயற்கையான வளமாகும். எமக்கு நீர் கிடைக்கும் பல வழிகள் உள்ளன. மனிதன் அன்றாடம் நீரினால் பல பயன்கள் பெறுகின்றான். அன்றாடம் நீர் வீண்விரயமாவதை தவிர்த்தல், நீர் மாசடைவதை தவிர்த்தல் போன்ற அம்சங்கள் பற்றிய அனுபவங்களை வழங்கவும், நீரை இயற்கையான ஒரு வளமாக மதித்து அதனை பாதுகாப்பாக உபயோகிக்கும் நல்ல மனப்பாங்கை கட்டியெழுப்பும் நோக்கத்துடன் இந்த கருப்பொருள் திட்டமிடப்பட்டுள்ளது. அப்ப இந்த நீர் என்ற பாடத்தினூடாக நாங்கள் நீரினால் கிடைக்கிற பயன்கள், அந்த நீர் மாசடைகிற விதங்கள், நீர் வீண்விரயமாகும் விதங்கள், அவற்றினை நாங்கள் எவ்வாறு பாதுகாத்துக் கொள்ளலாம் என்ற விடயங்களை இந்த நீர் என்ற பாடத்தினூடாக நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். முதலாவதாக, இந்த நீரினால் சுற்றாடல் எவ்வாறு அழகு பெறுகின்றது. எங்களுக்கு தெரியும், இந்த நீர்நிலைகள், அதாவது இந்த ஆறு, அருவி, ஓடை, குளங்கள், நீர்வீழ்ச்சிகள் சுற்றாடலுக்கு அழகை தருகின்றது. அதாவது இந்த படத்தில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் தெரியும், இந்த நீர்நிலைகளை பார்க்கின்ற பொழுது நாங்கள் இந்த இடங்களுக்கு சென்று நாங்கள் இதனை பார்வையிட வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தினை தூண்டுகின்றது. அப்ப இவ்வாறான இந்த நீர்நிலைகள், ஆறுகள், அருவிகள், ஓடைகள், குளங்கள், நீர்வீழ்ச்சிகள் சுற்றாடலுக்கு அழகை தரும். சூழலில் உள்ள தாவரங்களுக்கு நீர் நன்றாக கிடைப்பதால், அவை செழிப்பாக இருப்பதால் சூழலுக்கு அழகை தரும். எங்களுக்கு தெரியும், சூழலில் உள்ளதா உங்களுடைய வீட்டில் உள்ள தாவரங்கள் கூட செழிப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால் அதற்கு நாங்கள் நீர் ஊற்ற வேண்டும். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும் நீங்கள் நீரே ஊற்றிக்கொண்டு இருக்கின்றீர்கள். சரி, அப்போ உங்களுடைய சூழலில் உள்ள தாவரங்களுக்கு நீர் நன்றாக கிடைப்பதனால் தான் அவை செழிப்பாக இருப்பதனாலும் சூழலுக்கு அழகை தருகின்றது. உங்களுடைய மலைநாட்டு பிரதேசத்திலே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், அல்லது நீர்நிலைகள் உள்ள பிரதேசங்களிலே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், அந்த தாவரங்கள் மிகவும் செழிப்பாக வளர்ந்திருக்கு. அதனால் தான் அந்த நீர்நிலைகள் உள்ள தாவரங்கள் செழிப்பாக இருப்பதனாலும் அந்த இடங்களை பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு கவர்ச்சியாக இருக்கின்றது. அவற்றை பார்க்கணும் என்ற ஒரு ஆர்வத்தினை தூண்டுகின்றது. அப்ப சூழலில் உள்ள தாவரங்களுக்கு நீர் நன்றாக கிடைப்பதால், அவை செழிப்பாக இருப்பதால் சூழலுக்கு அழகை தரும். நீர் நிறைந்துள்ள இடங்களில் மிருகங்கள், பறவைகள் நடமாடுவதால் சூழல் அழகு பெறுகின்றது. அப்ப இந்த இரண்டாவது படத்தில் இருக்குது பாருங்க, இந்த நீர்நிலைகள்ல விலங்குகள், பறவைகள் நடமாடுவதால் சூழல் அழகு வருகின்றது. ஏன் அந்த நீர்நிலைகளை தேடி இந்த மிருகங்கள், பறவைகள் வருகின்றன? அவையும் நீர் அருந்த வேண்டும். அப்ப அவைக்கு அந்த நீர்நிலைகளிலே வந்துதான் எங்க நீர் அருந்துவினம். அடுத்து இந்த நீர்நிலைகளே சில உயிரினங்கள் வாழுகின்றது. இந்த மீன்கள், வாத்து போன்றன வாழுகின்றன. அந்த மீன்களை பிடிப்பதற்காக கொக்கு, இந்த மீன் கொத்தி போன்ற பறவைகளும் அங்கு வரும். அப்ப நீர் நிறைந்துள்ள இடங்களில் மிருகங்கள், பறவைகள் நடமாடுவதால் சூழல் அழகு பெறுகின்றது. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், உயரமான இடத்தில் இருந்து கீழ்நோக்கி வரும், அதாவது நீர் விழுதல்,
அதாவது பாருங்க, உயரமான இடத்திலிருந்து கீழ் நோக்கி நீர் விழுதல், அதாவது நீர்வீழ்ச்சி. உங்களுக்கு தெரியும், நீர்வீழ்ச்சி பார்த்திருப்பீர்கள். அதாவது உயரமான ஒரு மலையிலிருந்து கீழ் நோக்கி நீர் விழுகின்றது, இதனை நாங்கள் நீர்வீழ்ச்சி என்று சொல்றோம் நாங்கள். சரி, அந்த நீர்வீழ்ச்சியை பார்க்கின்ற பொழுது இந்த சூழல் அழகு பெறுகின்றது. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா, நீர்நிலைகளில் உள்ள தாமரைகள், அல்லி போன்ற தாவரங்களினால் சுற்றாடல் அழகு பெறும். எங்களுக்கு தெரியும், இந்த குளங்களிலே இந்த நீர், அதாவது நீர்நிலைகள் உள்ள இந்த குளங்கள் தாமரை, அல்லி போன்ற தாவரங்கள் காணப்படுகின்றது. அந்த பூக்கள் அந்த மலர்ந்திருக்கின்ற பொழுது, அவற்றை பார்க்கின்ற பொழுது எங்களுக்கே மிகவும் ஆசையாக இருக்கும். அப்ப அவ்வாறான இந்த தாமரை, அல்லி போன்ற தாவரங்கள் சுற்றாடலுக்கு அழகை தருகின்றது. நீர்நிலைகளில் உள்ள மீன்கள், வாத்து, கொக்கு போன்ற உயிரினங்களினால் சுற்றாடல் அழகு பெறும். நான் ஏற்கனவே சொன்னான், நீர்நிலைகளை இந்த மீன்கள் காணப்படுகின்றது, இந்த வாத்து வாழுகின்றது, இந்த கொக்கு, மீன் கொத்தி போன்றன என்ன செய்யும், அந்த நீர்நிலைகளில் உள்ள மீன்களை பிடிப்பதற்காக வரும். அப்ப அவ்வாறான இந்த பறவைகள், மீன்கள், வாத்து போன்ற உயிரினங்கள் சுற்றாடல் அழகு பெறுகின்றது. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால், நீரோடைகளில் நீர் சலசலவென மெதுவாக பாய்ந்து செல்லுதல். இந்த நீரோடைகள் என்று சொல்லி சொன்னா என்ன, அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களோட தோட்டத்திலே நீர் வாய்க்கால் வழியாக போகும். அதே போல ஒரு பெரிய அளவிலானதாக இருக்கும். அதிலே நீர் அதாவது ஆறுகள், குளங்களில் இருந்து வருகின்ற நீர்கள் அந்த நீரோடைகள் மூலமாக செல்லும். அப்ப அந்த நீர் பாய்ந்து செல்லுகின்ற போது சலசலவென மெதுவாக பாய்ந்து செல்கின்றது. அதை பார்க்கின்ற பொழுது இந்த சூழல் அழகு பெறுகின்றது. அடுத்து பார்த்து சொன்னா, நீர்நிலைகளில் மேலும் அலைகளினால் சூழல் அழகு பெறுகின்றது. உங்களுடைய கடற்கரையில பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, இந்த 3வது படத்திலே காட்டப்பட்டிருக்கு, இந்த கடற்கரையிலே இப்படி அலைகள் எல்லாம் எழும்பும். இதையே நாங்கள் பார்த்து கடற்கரையில இருந்து பார்த்து ரசித்து கொண்டிருப்போம். சரி, அப்ப இந்த நீர்நிலைகளில் மேலெழும் அலைகளினால் சூழல் அழகு பெறுகின்றது. அப்ப நீரினால் எவ்வாறு சூழல் அழகு பெறுகின்றது சொல்லி சொன்னால், அதாவது நீரினால் சுற்றாடல் அழகு பெறும் சந்தர்ப்பங்கள் இவை என்று சொல்லி சொன்னால் உங்களுக்கு தெரியும், ஆறுகள், அருவிகள், ஓடைகள், குளங்கள், நீர்வீழ்ச்சிகள் சுற்றாடலுக்கு அழகை தரும். சூழலில் உள்ள தாவரங்களுக்கு நீர் நன்றாக கிடைப்பதால், அவை செழிப்பாக இருப்பதால் சூழலுக்கு அழகை தரும். நீர் நிறைந்துள்ள இடங்களில் மிருகங்கள், பறவைகள் நடமாடுவதால் சூழல் அழகு பெறுகின்றது. உயரமான இடத்திலிருந்து கீழ்நோக்கி நீர் விழுதல், அதாவது நீர்வீழ்ச்சி, இதைவற்றை பார்க்கின்ற பொழுதும் சூழல் அழகு பெறுகின்றது. நீர்நிலைகளில் உள்ள தாமரை, அல்லி போன்ற தாவரங்களினால் சுற்றாடல் அழகு பெறுகின்றது. நீர்நிலைகளில் உள்ள மீன்கள், வாத்து, கொக்கு போன்ற உயிரினங்களினால் சுற்றாடல் அழகு பெறும். நீரோடைகளில் நீர் சலசலவென மெதுவாக பாய்ந்து செல்லுதல். நீர்நிலைகளில் மேலெழும் அலைகளினால் சூழல் அழகு பெறுகின்றது. அப்ப இவ்வாறான சந்தர்ப்பங்கள்ல சூழல் அழகு பெறுகின்றது. அடுத்தது நாங்கள் சொன்னாங்க ஏற்கனவே, நீரின் மூலம் நாங்கள் நிறைய பயன்களை பெற்றுக்கொள்ளுகின்றோம். அப்ப நீரின் மூலம் எவ்வாறான பயன்களை நாங்கள் பெற்றுக்கொள்கின்றோம் சொல்லி பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், நீர் அருந்துதல், அதாவது நாங்கள் கட்டாயம் ஒவ்வொரு நாளும் நீர் அருந்துகின்றோம். நீர் அருந்தாமல் யாராவது உயிர் வாழ முடியுமா? இல்லை. அப்ப நீர் அருந்துதல், ஆடைகள் கழுவுதல், அதாவது ஆடைகள் தோய்த்தல் சொல்லி சொல்லுவீர்கள். சரி, அடுத்தது குளித்தல், உணவு சமைத்தல், பாத்திரம் கழுவுதல், தோட்டத்துக்கு நீர் ஊற்றுதல், நீரில் பயணம் செய்தல், விவசாயம் செய்தல், பானம் தயாரித்தல், இவ்வாறு பல தேவைகளுக்கு நாங்கள் நீரை பயன்படுத்துகின்றோம். அப்ப நீரின் மூலம் நாங்கள் நிறைய நன்மைகளை பெற்றுக்கொள்கின்றோம். பார்த்தீங்கன்னு சொன்னா, நீர் அருந்துதல், ஆடை கழுவுதல். நீங்கள் ஆடை ஒவ்வொரு நாளும் தோய்க்கின்றீர்கள். அப்ப தோய்க்கின்ற பொழுது என்ன, நீர், அதாவது ஆடைகளை கழுவுகின்றதற்கு நீர் தேவை. அடுத்தது குளித்தல், குளிப்பதற்கு நீர் தேவை. உணவு சமைக்கிறதுன்னு சொல்லி சொன்னாலும் என்ன, நீர் கட்டாயம் அவசியம். அடுத்தது பாத்திரங்களை கழுவுதல், தோட்டத்துக்கு நீர் ஊட்டுதல், நீரில் பயணம் செய்தல். நீரில் பயணம் செய்தல் சொல்லி சொன்னா என்ன, கப்பல், படகு, இதன் மூலம் நாங்கள் என்ன செய்கிறோம், பயணம் செய்கின்றோம். சரி, அப்ப நீரில் பயணம் செய்தல், விவசாயம் செய்தல், பானம் தயாரித்தல், அதாவது நீரினால் பெறப்படும் பயன்கள் இப்ப உங்களுக்கு தெரியும். அடுத்தது பார்ப்போம், நீரின்மையால் ஏற்படும் பாதிப்புகள். நாங்கள் ஏற்கனவே சொன்னாங்க, நீர் இல்லைன்னு சொல்லி சொன்னா எங்களுக்கு என்ன செய்யும், வறட்சி ஏற்படும். சரி, அப்ப நீரின்மையால் ஏற்படும் பாதிப்புகள், என்னென்ன பாதிப்புகள்? நீர் இல்லாமல் நாங்கள் ஏற்கனவே சொன்னாங்க, இந்த உலகில் உள்ள ஜீவராசிகள் எவருமே உயிர் வாழ முடியாது. அப்ப நீரின்மையால் ஏற்படும் பாதிப்புகள், என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும்?
வறட்சி ஏற்படல், குடிநீரின்றி மனிதர்கள் துன்பங்களை அனுபவிப்பது. அதாவது குடிநீர் இல்லை என்று சொல்லி சொன்னால் என்ன, குடிநீர் உள்ள இடங்களை தேடி மனிதர்கள் தேடி தூர இடத்திற்கு செல்ல வேண்டிய நிலை உருவாகும். அப்ப குடிநீரின்றி மனிதர்கள் துன்பங்களை அனுபவித்தல். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா உணவு பயிர்கள் பாதிப்படைவதனால் பஞ்சம் ஏற்படும். அதாவது நீர் இருந்தால்தான் விவசாயத்தை நாங்கள் செய்ய முடியும். அப்ப நீர் இல்லை என்று சொல்லி சொன்னால் இந்த உணவு பயிர்கள் என்ன செய்யும், பாதிப்படையும். அப்ப உணவு பயிர்கள் பாதிப்படைவதனால் எங்களுக்கு என்ன, உணவுப் பொருட்கள் கிடைக்காது. அப்ப உணவுகள் இல்லை என்று சொல்லி சொன்னால் பஞ்சம் ஏற்படும். அப்ப உணவு பயிர்கள் பாதிப்படைவதனால் பஞ்சம் ஏற்படும். எங்களுக்கு தெரியும், பஞ்சம் ஏற்பட்டால் பசி பட்டினி காரணமாக இறக்க நேரிடும். அப்ப பசி பட்டினி காரணமாக இறக்க நேரிடும். அடுத்த விலங்குகள் நீரின்றி உணவின்றி இறக்க நேரிடும். அதாவது மனிதர்கள் மட்டுமா நீரை அருந்துகின்றார்கள்? இல்லை, விலங்குகளும் நீரை அருந்துகின்றார்கள். அப்ப விலங்குகள் நீரின்றி உணவின்றி இறக்க நேரிடும். நீர்நிலையில் உள்ள உயிரினங்கள் இறக்கும். அதாவது மழை இல்லை அப்படி என்று சொல்லி சொன்னா வறட்சி ஏற்படும். அப்ப வறட்சி ஏற்படுகின்ற பொழுது அந்த குளங்கள் ஆறுகளில் உள்ள நீர்கள் வந்து பற்றும். அப்ப அங்கு உள்ள உயிரினங்கள், மீன்கள், ஆமை, முதலை போன்ற உயிரினங்கள் என்ன செய்யும், இறக்க நேரிடும். அப்ப நீர்நிலையில் உள்ள உயிரினங்கள் இறக்கும். அப்ப நீரின்மையால் ஏற்படும் பாதிப்புகள், நீர் இல்லை என்று சொல்லி சொன்னா எங்களுக்கு என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் உங்களுக்கு தெரியும். வறட்சி ஏற்படல், குடிநீரின்றி மனிதர்கள் துன்பங்களை அனுபவித்தல், உணவு பயிர்கள் பாதிப்படைவதால் பஞ்சம் ஏற்படும், பசி பட்டினி காரணமாக இறக்க நேரிடும், விலங்குகள் நீரின்றி உணவின்றி இறக்க நேரிடும், நீர்நிலையில் உள்ள உயிரினங்கள் இறக்கும். சரி, அப்ப நீரை வந்து நாங்கள் என்ன செய்யணும், சிக்கனமாக பாதுகாக்க வேண்டும், நீரை சேமிக்க வேண்டும். இல்லை என்று சொல்லி சொன்னால் நாங்கள் இவ்வாறான துன்பங்களை அனுபவிக்க நேரிடும். சரி, அன்றாடம் நாம் செய்யும் அநேகமான காரியங்களில் எமது கவனக்குறைவின் காரணமாக அநேகமான நீர் வந்து வீண்விரியமாகின்றது. சரி, எங்களுடைய கவனக்குறைபாடுகள் காரணமாகத்தான் இந்த நீர் வந்து வீண்விரியமாகி கொண்டிருக்கின்றது. சரி, அப்ப இதை வந்து நாங்கள் ஒரு செயற்பாடின் ஊடாக நாங்கள் செய்து பார்க்கலாம். அதாவது எப்படி இந்த நீர் வந்து எங்களுடைய கவனக்குறைபாடு காரணமாக நீர் வந்து வீண்விரியமாகுது என்பதை ஒரு செயற்பாடின் ஊடாக பார்ப்போம். சரி, பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா இந்த முதலாவது படத்திலே காட்டப்பட்டிருக்கு பாருங்க. முதலாவது படத்தில் எவ்வாறு நீர் இருந்திருக்காருன்னு சொல்லி இந்த படத்தினை அவதானிங்க. சரி, இந்த படத்திலே நாங்கள் இந்த செயற்பாட்டின் ஊடாக பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு சில பொருட்கள் தேவை. அதாவது 3 சற்று பெரிய அளவிலான பாத்திரம், அதாவது பேசின் ஒன்று, 3 பேசின் தேவை. அடுத்தது வந்து நீர் அருந்துவதற்கு ஒரு கப், அதாவது ஒரு பாத்திரம், நீர் அருந்தும் பாத்திரம் ஒன்று தேவை. அடுத்தது ஊடு காட்டக்கூடிய 3 பாத்திரங்கள். ஊடு காட்டக்கூடிய பாத்திரம் என்று சொல்லி சொன்னால் இதே போல இந்த தண்ணி போத்தல், இவ்வாறான தண்ணி போத்தல்கள், அல்லது என்று சொல்லி சொன்னால் ஒரு கண்ணாடி பாத்திரம். இந்த இதில் இருக்கின்ற நீரின்ற அளவு உங்களுக்கு வெளிப்பக்கமாக தெரியக்கூடிய பாத்திரங்கள். சரி, இதுதான் ஊடுகாட்டும் பாத்திரம். ஊடுகாட்டும் சொன்னால் உள்ளுக்கு இருக்கின்ற நீர் வந்து வெளியிலே தெரியக்கூடியமாக இருக்க வேண்டும். சரி, அப்போ ஊடுகாட்டும் பாத்திரங்கள் 3 தேவை. இதே மாதிரி ஒரே அளவான 3 பாத்திரங்கள் தேவை. சரி, அப்ப ஊடுகாட்டும் பாத்திரம், அடுத்தது வந்து நாங்கள் நீரை அருந்துவதற்கான ஒரு பாத்திரம், அடுத்தது குடத்தில் நீர் எடுத்து வைத்தல். சரியா, அப்ப எங்களுக்கு 3 ஒரே அளவான சற்று பெரிய பாத்திரம் 3, அடுத்தது நீர் அருந்துவதற்கு ஒரு பாத்திரம், அடுத்தது ஊடுகாட்டக்கூடிய 3 பாத்திரங்கள் அல்லது 3 போத்தல்கள், அடுத்தது ஒரு குடத்தில் நீர் எடுத்து வைத்திருத்தல். சரி, இது நீங்கள் பாடசாலை நடைபெறுகின்ற பொழுது இந்த பாடசாலையிலே இந்த செயற்பாடுகளை செய்து பார்த்திருப்பீர்கள். இல்லை என்று சொல்லி சொன்னால் உங்களுடைய வீட்டில் உங்களுடைய அம்மா அப்பா நீங்கள் 3 பேருமே இந்த செயற்பாட்டை செய்து பார்க்கலாம். சரி, நாங்கள் இப்போ முதலாவது செயற்பாட்டுக்கு போவோம். நான் ஏற்கனவே சொன்னால் 3 பெரிய அளவிலான பேசினை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி, இந்த நீர் குழாயில் நீர் அருந்துகின்ற பொழுது இந்த நீர் ஊத்துகின்ற பகுதி இருக்குத்தானே, அந்த பகுதியில் வந்து அந்த பெரிய பேசினை வைத்துக் கொள்ளுங்கள். சரியா, இந்த பகுதியில் வந்து நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த பேசினை கொண்டு வந்து வைத்துக் கொள்ளுங்க. சரி, வைத்ததன் பின்னர் உங்களுக்கு தேவையான அளவு நீரை வந்து பருகிக் கொள்ளுங்கள். இதே மாதிரி நீங்கள் என்ன செய்யுங்க, பருகிக் கொள்ளுங்க. சரி, அப்ப
உங்களுக்கு தேவையான நீரை பருகிய பின்னர் இந்த நீர்த்திருகியை மூடி விடுங்க. சரி, அப்ப அந்த பாத்திரத்தில் உள்ள, அதாவது நீங்கள் குடிக்கின்ற பொழுது நீர் வந்து கீழே ஊத்துன்றது தானே, அது வந்து அந்த பாத்திரத்தில் சேமிக்கப்பட்டிருக்கும். அந்த பாத்திரத்தை அங்காலே எடுத்து வையுங்கள். அடுத்தது வந்து இன்னொருவர் வந்து உங்களுக்கு தேவையான அளவு நீரை இந்த 2வது படத்தில் காட்டப்பட்டவாறு, சரி, 2வது படத்தில் காட்டப்பட்டவாறு ஒரு பாத்திரத்தின் நீரை எடுத்து உங்களுக்கு தேவையான அளவு நீர் அருந்துங்கள். அந்த நீரை எடுக்கின்ற பொழுது இந்த அடியிலே இந்த பாத்திரம், அதாவது நீர் எடுக்கின்ற பாத்திரத்தின் அடியில் 2வது பேசின், அதாவது 2வது பாத்திரத்தை, அந்த பெரிய பாத்திரத்தினை வையுங்கள். சரி, உங்களுக்கு தேவையான அளவு நீரை எடுத்து பருகுங்கள். பருகி மிச்சம் இருக்கின்ற நீரை அந்த பேசினில் ஊத்துங்கள். சரி, அந்த பேசினையும் எடுத்து அங்கால வையுங்கள். அடுத்தது நாங்கள் 3வது சொன்னாங்க, ஒரு குடத்தில் நீரை எடுத்து வைக்க சொல்லி. சரி, அந்த குடத்தின் வாய் சரிந்து ஊத்துன்ற அந்த பகுதியில் அந்த 3வது பேசினை வையுங்கள். அப்ப இதிலையும் நீங்கள் அந்த பாத்திரத்தில் நீரை எடுத்து உங்களுக்கு போதுமான அளவு 3வது நபர் அருந்த போகின்றார். அருந்திய பின்னர் தனக்கு குடித்த பின்னர் எஞ்சிய நீரை அந்த 3வது பேசின்ல வந்து ஊற்ற வேண்டும். அப்ப இப்போது பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் 3 பெரிய பேசின்லையும் வந்து நாங்கள் பயன்படுத்திய பின்னர் எஞ்சிய நீர் வந்து அதுக்குள்ள இருக்குது. அந்த நீரை வந்து நாங்கள் ஏற்கனவே சொன்னாங்களானே 3 ஊடு காட்டக்கூடிய பாத்திரங்களை எடுத்துக்கொள்ள சொல்லி, அந்த 3 ஊடு காட்டக்கூடிய பாத்திரங்களில் அந்த நீரை நீங்கள் என்ன செய்யணும், விட வேண்டும். அவ்வாறு விட்ட பின்னர் நீங்கள் அவதானித்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், எந்த சந்தர்ப்பத்தில் எங்களுடைய கவனக்குறைபாட்டின் காரணமாக நீர் வந்து வீண்விரயமாகிக் கொண்டிருக்கின்றது என்று சொல்லி அவதானிப்பீங்க. அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த 1வது படத்தில் உள்ள சந்தர்ப்பத்தில் தான் அதிகளவான நீர் வந்து வீண்விரயமாகிக் கொண்டிருக்கின்றது. பாருங்க, இவர்கள் கையிலே ஏந்தி நீரை அருந்துகின்றார்கள். நீரை அருந்துகின்ற பொழுது அதிகளவான நீர் வந்து வீண்விரயமாகிக் கொண்டிருக்கின்றது. சரி, அதான் இந்த கப்பில் எடுத்து இந்த பாத்திரத்திலே நாங்கள் 2வது படத்தில் காட்டப்பட்டவாறு இந்த பாத்திரத்திலே நாங்கள் நீரை எடுத்து அருந்துகின்ற பொழுது நீர் வந்து வீண்விரயமாவதை நாங்கள் குறைத்துக் கொள்ளலாம். ஏன், அவர் தனது இந்த பாத்திரத்தில் நிரம்ப மட்டும் நீரை எடுத்துக்கொள்வார். அதற்கு பிறகு இந்த டெப்பை வந்து மூடிக்கொள்வார். அப்ப தனக்கு தேவையான நீரை அறிந்து போட்டு என்ன செய்வார், எஞ்சிய நீரை கீழே ஊற்றினவர். அப்ப நாங்கள் பாத்திரங்களிலே நீரை எடுத்து அருந்துகின்ற பொழுது இந்த நீர் வீண்விரயமாவதை தவிர்த்து கொள்ளலாம். இதனை சில பாடசாலைகள் கடைபிடிக்கப்படுகின்றது. சரி, பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இந்த நீர் குழாயின் அருகே ஒரு கப் வந்து கவுட்டு வைக்கப்பட்டிருக்கும். அவை வந்து அந்த கப்பில் எடுத்து நீரை அருந்தி கொள்ளலாம். இல்லைன்னு சொல்லிச்சுன்னா நீங்கள் கொண்டு போகின்ற இந்த தண்ணி போத்தலிலே நீரை எடுத்து அருந்துகின்றலாம். சரி, அப்ப நாங்கள் இவ்வாறு இந்த நீர் திருகியிலேயே திறந்து வைத்து இவ்வாறு நீர் அருந்துகின்ற பொழுது அதிகளவான நீர் வந்து வீண்விரயமாகிக் கொண்டிருக்கின்றது. அப்ப நாங்கள் பாடசாலையிலும் சரி அல்லது பொது இடங்களிலும் சரி அல்லது உங்களுடைய வீடுகளிலும் சரி ஒரு நீரை அருந்துகின்ற பொழுது உங்களுக்கு தேவையான அளவு ஒரு பாத்திரத்தில், அதாவது ஒரு கப்பில் வந்து எடுத்து அருந்துங்கள். சரி, இவ்வாறு நீங்கள் அருந்துகின்ற பொழுது எங்களை அறியாமலே அதிகளவான நீரை வந்து நாங்கள் வீண்விரயம் செய்து கொண்டிருக்கின்றோம். அப்ப நீங்கள் உங்களுடைய பாடசாலையிலும் அல்லது வீடுகளிலும் சரி இவ்வாறு உங்களுடைய ஒரு பாத்திரத்தில் நீரை எடுத்து அருந்துங்கள். அடுத்தது இந்த கிணறுகளின் நீர்மட்டத்தின் மீது மழை தாக்கம் செலுத்தும் விதம், அதாவது இந்த கிணறுகளின் நீர்மட்டத்தின் மீது மழை எவ்வாறு தாக்கம் ஏற்படுத்தும். எங்களுக்கு தெரியும், இந்த மழை காலத்திலே வந்து இந்த கிணத்தின் நீர்மட்டம் அதிகளவாக இருக்கும். கோடை காலத்திலே நீர்மட்டத்தின் அளவு குறைவாக இருக்கும். சரி, அப்ப ஏன் இந்த நீர்மட்டத்தின் மீது தாக்கம் செலுத்துது? எவ்வாறு இந்த நீர்மட்டத்தின் மீது மழை தாக்கம் செலுத்துது? எங்களுக்கு தெரியும், இந்த மரங்கள் இருப்பதனால் தான் இந்த மழை வீழ்ச்சி கிடைக்கின்றது. சரி, அப்ப இந்த காடழிப்பினால் என்ன செய்யும், மழை குறையும். சரி, நாங்கள் காடுகளை மரங்களை அழிக்கின்ற பொழுது என்ன செய்யும், மழை வீழ்ச்சி குறைவடைகின்றது. மழை வீழ்ச்சி குறைவடைவதனால் என்ன செய்யும், இந்த கிணற்றின் நீர்மட்டம் குறையும். அப்ப காடழிப்பினால் மழை குறையும், மழையின்மையால் வறட்சி ஏற்படும். மழை இல்லைன்னு சொல்லிச்சுன்னா வறட்சி ஏற்படும், அதாவது கிணத்தடி நீர் வந்து வற்றி போகும். வறட்சியினால் கிணற்று நீர் மட்டம் குறைவடையும்.
சரியா? அப்ப காடழிப்பினால் மழை குறையுது, மழையினால் வறட்சி ஏற்படுது, வறட்சியினால் நீர்மட்டம் குறையுது. அப்ப இதன் மூலம் உங்களுக்கு தெரியும் மழை காலத்திலே அதாவது மாரி காலத்திலே கிணற்றின் நீர்மட்டம் என்ன செய்யும்? உயர்வாக காணப்படும். கோடை காலத்தில் அதாவது இப்ப தற்காலத்தில் இப்ப தற்போது இந்த காலப்பகுதியில் என்ன செய்யுது? கிணத்து நீர்மட்டத்தை பாத்தீங்கன்னு சொன்னால் மிகவும் அடியிலே போயிருக்கும். சரி, அப்ப மழை காலத்தில் நீர்மட்டம் கிணத்து நீர்மட்டம் உயர்வாக காணப்படும். கோடை காலத்தில் நீர்மட்டம் மிகவும் குறைவாக அதாவது கிணத்தின் அடிப்பகுதியில் காணப்படும். சரி, அடுத்தது பாபு நீர் வீண்பிரியமாகும் சந்தர்ப்பங்கள். நீர் எந்தெந்த சந்தர்ப்பத்தில் நீர் வீண்பிரியமாகுது? ஒன்று நாங்கள் ஏற்கனவே ஒரு செயற்பாட்டின் ஊடாக பார்த்து நாங்கள் இப்போ பார்ப்போம். சரியா? நீர் வீண்பிரியமாகும் சந்தர்ப்பங்கள். நீரை பெற்றபின் நீர்த்திருகியை நன்றாக மூடி விடாமை. சரியா? நாங்கள் என்ன செய்கிறோம்? பாடசாலையில் நீரை பெற்றபின் சரியா நீர்த்திருகியை நன்றாக மூடிவிடாமல் மற்ற மாணவர்களோடு கதைத்துக் கொண்டிருப்போம், அல்லது வேறொரு செயற்பாட்டில் ஈடுபட்டு கொண்டிருப்போம், அல்லது வடிவாக மூடிவிடாமல் நாங்கள் என்ன செய்வோம்? சென்று விடுவோம். அப்போ அவ்வாறான சந்தர்ப்பத்தில் நீர் வீண்பிரியமாகுது. சரி, அப்ப நீரை பெற்ற பின் நீர்த்திருகியை நன்றாக மூடிவிடாமை. அடுத்தது தேவைக்கு அதிகமாக நீரை பயன்படுத்தல். அப்போது நாங்கள் பார்த்த செயற்பாடின் மாதிரி தேவைக்கு அதிகமாக எங்களுக்கு தேவை ஒரு கப் கிளாஸ் தான் தண்ணி. ஆனால் நாங்கள் என்ன செய்வோம்? தேவைக்கு அதிகமாக என்ன செய்வோம்? அதை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். பாருங்க, இந்த மூன்றாவது படத்திலே பாருங்க, அவர் தண்ணி டேப்பை திறந்து விட்டு பல் துலக்கி கொண்டிருக்கின்றார். சரி, அவருக்கு அந்த தண்ணி தேவையில்லை. அவர் தேவையான சந்தர்ப்பத்தில் என்ன செய்திருக்கலாம்? அதை பயன்படுத்தி கொள்ளலாம். அப்ப என்ன செய்யறார்? தேவைக்கு அதிகமாக நீரை பயன்படுத்துதல். அடுத்தது நீருள்ள பாத்திரங்களை திறந்து வைத்தல். நீங்கள் உங்களுடைய வீட்டிலும் சரி அல்லது பாடசாலையிலும் சரி, அதாவது எங்களுக்கு குடிப்பதற்கு தேவையான நாங்கள் நீரை எடுத்து வைக்கின்ற பொழுது இவ்வாறு திறந்து வைக்கின்ற பொழுது என்ன செய்யும்? நீர் அதுக்குள்ளே நீரில் ஏதாவது விழலாம் அல்லது தூசு துணிக்கைகள் படலாம். அப்போ அவ்வாறான சந்தர்ப்பத்தில் நாங்கள் என்ன செய்வோம்? அந்த தண்ணியை குடிக்க மாட்டோம், திருப்ப ஊற்றுவோம். அப்போ என்ன செய்யறோம்? நீரை வீண்பிரிய. சரி, அப்ப நீருள்ள பாத்திரங்களை திறந்து வைத்தல் இவ்வாறான சந்தர்ப்பத்திலையும் நீர் வீண்பிரியமாகுது. அடுத்தது கழிவுகளை நீருடன் கலத்தல். சரியா? எங்களுடைய வீட்டு கழிவுகளையும் சரி அல்லது தொழிற்சாலை கழிவுகளையும் சரி நாங்கள் என்ன செய்வோம்? நீர்நிலைகளோடு கொண்டே கலக்கின்றோம். அப்ப கழிவுகளை நீருடன் கலக்கின்ற பொழுது என்ன செய்யுது? நீர் வீண்பிரியமாகுது. அப்ப உங்களுக்கு தெரியும் நீர் வீண்பிரியமாகும் சந்தர்ப்பங்கள் எந்தெந்த சந்தர்ப்பத்தில் நீர் வீண்பிரியமாகுது. நீரை பெற்ற பின் நீர்த்திருகியை நன்றாக மூடிவிடாமை, தேவைக்கு அதிகமாக நீரை பயன்படுத்துதல், நீருள்ள பாத்திரங்களை திறந்து வைத்தல், அசுத்தமான பாத்திரத்தில் நீரை எடுத்தல், கழிவுகள் நீருடன் கலத்தல். நாங்கள் பார்த்தோம் இந்த நீர் வீண்பிரியமாகும் சந்தர்ப்பங்கள் பற்றி பார்த்திருந்தோம். அப்ப இந்த நீர் வீண்பிரியமாகும் சந்தர்ப்பங்களை நாங்கள் எவ்வாறு தவிர்த்து கொள்ளலாம்? சரி, பாவம் நீர் வீண்பிரியமாகுவதை தடுக்கக்கூடிய வழிகள். நீரை பெற்றவுடன் நீர்க்குழாயை இறுக்கி மூடி விடுதல். சரியா? நீங்க இந்த நீரை பெற்ற பின் என்ன செய்யணும்? நீர்க்குழாயை நன்றாக இறுக்கி மூடிவிட வேண்டும். நீரை சிக்கனமாக பயன்படுத்துதல். எங்களுக்கு தேவைக்கு அளவான நீரை மட்டும் பயன்படுத்த வேண்டும். சிக்கனமாக பயன்படுத்த. நீர் இயற்கையாக கிடைக்குது தானே, நான் எவ்வளவும் பயன்படுத்தலாம் தானே சொல்லி யோசிக்க கூடாது. ஏன்? அடுத்த சந்ததிக்கு நாங்கள் என்ன செய்யணும்? எங்களுடைய வளங்களை நாங்கள் கையளிக்க வேண்டும். சரி, அப்ப நீரை நாங்கள் சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும். சில பிரதேசங்களில் நீரை காசு கொடுத்து பணம் செலுத்தி பெற்றுக்கொள்கிறார்கள். அப்ப நீரை நீங்கள் சிக்கனமாக பயன்படுத்தாமல் தேவைக்கு அதிகமாக பயன்படுத்துகின்ற பொழுது நீங்கள் நீரை பணம் செலுத்தி பெற வேண்டிய சூழ்நிலை உருவாகும். அப்ப நீரை சிக்கனமாக பயன்படுத்துதல். குடிக்க தேவையான அளவு நீரை மட்டும் பாத்திரம் ஒன்றில் பெற்று அருந்துதல். அதாவது உங்களுக்கு குடிக்க எவ்வளவு உங்களால் அந்த நீரை குடிக்க இயலுமோ அவ்வளவுக்கு தேவையான அளவு நீரை மட்டும் எடுத்து நாங்கள் பாத்திரம் ஒன்றில் எடுத்து அருந்த வேண்டும். அடுத்தது நீர் பாத்திரங்களை மூடி வைத்தல். அதாவது உங்களுக்கு நீங்கள் பாலிகள் அல்லது குடங்கள்ல நீரை எடுத்து வைத்திருப்பீர்கள் உங்களுக்கு தேவைக்கு. அப்ப அவ்வாறான நீரை எடுத்து வைக்கின்ற பொழுது என்ன செய்யணும்? அந்த பாத்திரங்களை மூடி வைத்தல்.
சுத்தமான பாத்திரங்களில் நீரை எடுத்தல். அசுத்தமான பாத்திரங்களில் வந்து நீங்கள் நீரை எடுத்தால் அதை பயன்படுத்துவீர்களா? இல்லை. அதாவது முதல் நீங்கள் பாத்திரத்தில் நீரை எடுக்கின்ற பொழுது என்ன செய்யணும்? பாத்திரத்தை நன்றாக கழுவிய பின்னர் அந்த பாத்திரத்தில் நீரை எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்ப அசுத்தமான பாத்திரத்தில் நீரை எடுக்கின்ற பொழுது நீங்கள் என்ன செய்வீர்கள்? அந்த நீரை வெளியில் தான் ஊற்றுவீர்கள். அப்ப அந்த நீரை பயன்படுத்த மாட்டீர்கள். அப்ப அவ்வாறான சந்தர்ப்பத்தில் என்ன செய்யுது? நீர் வந்து வீண் விரயமாகின்றது. அப்ப அசுத்தமான பாத்திரங்களை நாங்கள் என்ன செய்யக்கூடாது? நீர் எடுக்கக்கூடாது. சுத்தமான பாத்திரங்களில் நீரை எடுத்தல். பார்த்தீங்க சொன்ன நீரை வீண்விரயமாக்குவதை தடுக்கக்கூடிய வழிகள்: நீரை பெற்றவுடன் நீர்க்குழாயை இறுக்கி மூடிவிடுதல், நீரை சிக்கனமாக பயன்படுத்துதல், குடிக்க தேவையான அளவு நீரை மட்டும் பாத்திரம் ஒன்றில் பெற்று அருந்துதல், நீர் பாத்திரங்களை மூடி வைத்தல், சுத்தமான பாத்திரங்களில் நீரை எடுத்தல். அப்ப இவ்வாறான செயற்பாடுகளை நீங்கள் கடைபிடிக்கின்ற பொழுது நீர் வீண்விரயமாகுவதை நாங்கள் தடுக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்தது நாங்கள் பார்ப்போம், மனிதர்கள் அன்றாட தேவைக்காக நீரை பெற்றுக்கொள்ளும் முறைகள். அதாவது எங்களுடைய தேவைக்காக நாங்கள் நீரை எவ்வாறு பெற்றுக்கொள்கின்றோம், என்னென்ன வழிகளில் நாங்கள் பெற்றுக்கொள்கின்றோம். எங்களுக்கு தெரியும், கிணறு, குழாய் கிணறு, வாவி, ஆறு, நீர்த்தாங்கி, இந்த பீலி. அதாவது பீலி என்று சொல்லி சொன்னா இந்த படத்தில் காட்டப்பட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா, இந்த படத்தினை அவதானியுங்கள். அதாவது பீலி என்று சொல்லி சொன்னால் இந்த மழை காலத்திலே பெய்கின்ற நீரை வந்து இந்த பாருங்க ஓட்டிலே நீர் விழுகின்றது. இந்த நீரை வந்து இந்த பீலிகள் மூலம் இந்த நீர்த்தாங்கிக்கு செலுத்தப்படுகின்றது. அதாவது இந்த மழை நீரை வந்து சேமிக்கப்படுகின்றது. பீலிகள் மூலம் நாங்கள் நீரை பெற்றுக்கொள்கின்றோம். சரி, அப்ப எங்களுக்கு தெரியும், கிணறு, துலா கிணறு, குழாய் கிணறு, பாவி, ஆறு, நீர்த்தாங்கி, பீலிகள் மூலம் நாங்கள் நீரை பெற்றுக்கொள்கின்றோம். சரி, துலா கிணறுன்றது இந்த படத்தில் காட்டப்பட்டிருக்கிறது. சரி, நீங்கள் அதாவது பண்டைய காலத்தில் இவ்வாறான இந்த துளாய் கிணறுகளை பயன்படுத்தப்பட்டது. ஆலயங்கள் அல்லது பொது இடங்களிலே நீங்கள் இந்த கிணற்றினை நீங்கள் அவதானிக்க முடியும். சரி, அதாவது மனிதர்கள் அன்றாட தேவைக்காக நீரை பெற்றுக்கொள்ளும் முறைகள்: கிணறு, துலா கிணறு, குழாய் கிணறு, வாவி, ஆறு, நீர்த்தாங்கி, பீலிகள் மூலம் நாங்கள் நீரை பெற்றுக்கொள்கின்றோம். பாடசாலையில் நீரை பெறுவதற்கு பயன்படுத்தும் முறைகள். சரியா, பாடசாலையில நாங்கள் எவ்வாறு நீரை பெற்றுக்கொள்கிறோம்? பாடசாலையில வந்து எங்களுக்கு தெரியும், பாடசாலையில பயன்படுத்தணும். சரி, கிணறுகளை பயன்படுத்துவது குறைவான கிணற்றின் மூலம் நீரை எடுத்துக்கொள்ளுகின்றோம். கிணற்றில் வந்து நீங்க நீர் அல்றீங்களா? இல்லை. சரி, ஏன்? கிணறு வந்து உங்களுக்கு மாணவர்களுக்கு ஆபத்தானது வழியா அந்த கிணற்றை நாங்கள் வந்து பயன்படுத்தக்கூடாது. ஆனால் கிணற்றிலிருந்து நாங்கள் என்ன செய்வோம்? நீர்த்தாங்கிக்கு நீரை அனுப்பி நீர்க்குழாய் மூலம் நாங்கள் நீரை பெற்றுக்கொள்கின்றோம். அப்ப பாடசாலையில் நீரை பெறுவதற்கு பயன்படுத்தும் முறைகள் என்னென்ன? நீர்க்குழாய், கிணறு, குழாய் கிணறு, நீர்த்தாங்கி, நீர் பவுசர். அதாவது சில பிரதேசங்களுடைய பாடசாலை பிரதேசங்களில் வந்து நீரை வந்து நாங்கள் அதாவது குடிப்பதற்கு தேவையான நீர் இல்லை, குடிப்பதற்கு உகந்த நீர் இல்லை. அப்ப இந்த இவ்வாறான நீர் பவுசர்கள் மூலம் வந்து என்ன செய்வினோம்? இந்த நீர்த்தாங்கியில வந்து நீரை நிரப்பி விட்டு செல்வார்கள். அப்ப நீர் பவுசர் மூலம் நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் பாடசாலைகளில். சரி, அடுத்தது பீலிகள். பீலிகள் மூலம் நாங்கள் என்ன செய்வோம்? இந்த கை கால் கழுவதற்கு என்ன செய்வோம்? அந்த பீலிகள் நீரை வந்து நாங்கள் பயன்படுத்துவது உண்டு. சரி, அப்ப பாடசாலையில் வந்து நாங்கள் இந்த குளங்கள், ஆறுகளில், அந்த வீடுகளிலே நாங்கள் பயன்படுத்துகின்ற பொழுது அன்றாட தேவைக்கு நாங்கள் பயன்படுத்துகிற முறைகள் எப்படின்னு சொல்லி பார்த்து நாங்கள் இந்த ஆறுகள், குளங்கள் சொல்லி பார்த்துனாங்க. அப்ப அப்படி பாடசாலையில் வந்து நாங்கள் நீரை பெற்றுக்கொள்கிறோமோ? இல்லை. பாடசாலையில் வந்து நாங்கள் ஆறுகள், குளங்களில் போய் நாங்கள் நீரை பெற்றுக்கொள்வது இல்லை. ஏன்? அது மாணவர்களுக்கு ஆபத்தை தரும். சரி, அப்ப நாங்கள் பாடசாலையில் நீரை பெறுவதற்கு பயன்படுத்தும் முறைகள் என்னென்ன? நீர் குழாய் மூலம், கிணறு, குழாய் கிணறு, நீர்த்தாங்கி, நீர் பவுசர், பீலிகள் மூலம் நாங்கள் நீரை பெற்றுக்கொள்கின்றோம். சரி, நாங்கள் இப்போ பாடசாலையில் எவ்வாறு நீரை பயன்படுத்துகின்ற முறை என்று சொல்லி பார்த்து நாங்கள் இனி நாங்கள் வீடுகளில் நீரை பெறுவதற்கு பயன்படுத்தும் முறைகள் பற்றி பார்ப்போம். வீட்டிலே எவ்வாறு நீங்கள் நீரை பெற்றுக்கொள்கிறீர்கள்? கிணறு, குழாய் கிணறு, நீர்க்குழாய், பீலிகள், ஆறுகள்,
வாய்க்கால், குளங்கள். அதாவது நாங்கள் வீடுகளில் பயன்படுத்தணும், அதாவது வீட்டிலே வந்து வீட்டுக்கு தேவையான நீரை வந்து நாங்கள் குளங்களில் இந்த ஆறுகளில் போய் நாங்கள் எங்களுடைய பாத்திரத்திலே வந்து நீரை எடுத்துக்கொண்டு வருகின்ற முறை இருக்கின்றது. அடுத்த இந்த குளங்கள் அதாவது துவைப்பது, குளிப்பது இவ்வாறான செயற்பாடுகளை நாங்கள் செய்கின்றோம். சரி, அப்ப நான் வீடுகளிலே இந்த ஆறுகள் குளங்களை வந்து பயன்படுத்துவோம். ஆனால் இந்த பாடசாலைகளே அவ்வாறான இதுகளை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள மாட்டோம். அப்ப வீடுகளில் நீரை பெறுவதற்கு பயன்படுத்தும் முறைகள். சரியா, வீடுகளில் நாங்கள் எவ்வாறு நீரை பெற்றுக்கொள்கின்றோம்? கிணறு, குழாய் கிணறு, நீர்க்குழாய், பீலிகள், ஆறுகள், வாய்க்கால், குளங்கள் மூலம் நாங்கள் என்ன செய்கிறோம்? நீரை பெற்றுக்கொள்கின்றோம். சரி, நாங்கள் பாடசாலையில் எவ்வாறு நீரை பயன்படுத்துகின்றோம், வீடுகளிலே எவ்வாறு நீரை பயன்படுத்துகிறோம்னு சொல்லி பார்த்து நாங்கள் அடுத்தது பார்ப்போம். இந்த குடிநீர் இல்லாத பிரதேசங்களுக்கு நான் சொன்னேன் ஏற்கனவே, பாடசாலையில் சில பிரதேசங்களில் வந்து குடிநீர் வந்து உகந்த நீர் அல்ல. அப்போ அந்த நீர் பவுசர்கள் மூலம் வந்து நீர் வழங்கப்படுதுன்னு சொல்லி சொன்னான். அப்போ குடிநீர் இல்லாத பிரதேசங்களுக்கு நீர் வழங்கல் சபை, பிரதேச சபை, நகர சபை, மாநகர சபை மூலம் நீர் வழங்கப்படுகின்றது. சரியா, அப்போ பாடசாலைக்கு மட்டும் இல்லை, இந்த உங்களுடைய வீடுகளுக்கும் அந்த குடிநீர் இல்லாத பிரதேசங்களுக்கு வந்து என்ன செய்யணும்? இந்த பிரதேச சபை அல்லது நீர் வழங்கல் சபை, நகர சபை, மாநகர சபை மூலம் என்ன செய்யுது? நீர் வழங்கப்படுகின்றது. ஆனால் அந்த நீரை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்ய வேணும்? பணம் செலுத்த வேண்டும். பார்த்தீங்களா, நான் சொன்னேன் அதாவது நீரை நாங்கள் தேவைக்கு அதிகமாக பயன்படுத்துகின்ற பொழுது, நீரை வீண்பிரியம் செய்கின்ற பொழுது நாங்கள் என்ன செய்யணும்? இந்த குடிநீரை பணம் செலுத்தி பெற வேண்டிய சூழ்நிலை உருவாகும். சரி, அப்போ அவ்வாறான பிரதேசங்களும் உண்டு, பணத்தை செலுத்தி நீரை பெற்றுக்கொள்கின்ற பிரதேசம் இருக்கு. அப்ப குடிநீர் இல்லாத பிரதேசங்களுக்கு நீர் வழங்கல் சபை, நகர சபை, பிரதேச சபை, மாநகர சபை மூலம் நீர் வழங்கப்படுகின்றது. நாம் நீரை பெற்றுக்கொள்வதற்கு பணம் செலுத்த வேண்டும். சரியா, அவங்க குடிநீரை தர்றதுக்கு வந்து நாங்கள் என்ன செய்யணும்? அவைக்கு பணம் செலுத்த வேண்டும். பணம் செலுத்துகின்ற பொழுது இந்த நீர் பவுசர் மூலம் என்ன செய்வோம்? உங்களுடைய வீட்டு நீர்த்தாங்கிக்கு வந்து நீரை அதுக்குள்ளே நிரப்பி விட்டு செல்வார்கள். இந்த குறியீடு வந்து இந்த முதலாவது படத்தில் காட்டப்பட்டுள்ள குறியீடு தான் வந்து என்ன? நீர் வழங்கல் சபை. சரி, இந்த குறியீட்டை தந்துட்டு இது என்னன்னு சொல்லி கேட்பினோம். சரி, அப்ப நீர் வழங்கல் சபை என்ற குறியீடு. சரி, குடிநீர் இல்லாத பிரதேசங்களுக்கு நீர் வழங்கல் சபை, பிரதேச சபை, நகர சபை, மாநகர சபை மூலம் நீர் வழங்கப்படுகின்றது. நாம் நீரை பெற்றுக்கொள்வதற்கு பணம் செலுத்த வேண்டும். சரி, அப்ப நாங்கள் என்ன செய்யணும்? நீரை சிக்கனமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். சரி, அடுத்தது நீருக்கு பெருந்தொகையான கட்டணத்தை செலுத்த வேண்டி உள்ளதால் நாம் எப்பொழுதும் நீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும். நீர் ஒரு இயற்கை வளம் என்பதால் மீண்டும் அதனை நாம் உற்பத்தி செய்து கொள்ள முடியாது. சரி, ஏற்கனவே சொன்னான் இயற்கையான வளம், நீர் வந்து இயற்கையாக கிடைக்கின்றது, நாங்கள் அதனை உற்பத்தி செய்து கொள்ள முடியாது. சரி, அப்ப அந்த இயற்கையான வளத்தை நாங்கள் என்ன செய்யணும்? சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும். அதான் நீங்க சொல்லிக்கிறோம், அதாவது நீருக்கு பெருந்தொகையான கட்டணத்தை நாங்கள் என்ன செய்யணும்? செலவிட வேண்டி உள்ளதால் நாம் எப்பொழுதும் நீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும். நீர் ஒரு இயற்கை வளம் என்பதால் மீண்டும் அதனை நாங்கள் உற்பத்தி செய்து கொள்ள முடியாது. சரி, நாங்கள் இவ்வாறு என்ன செய்யணும்? இந்த குடிநீரை நாங்கள் அதிக அளவு பணத்தை செலுத்தி நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உருவாகும். சரி, அப்போ நாங்கள் என்ன செய்யணும்? இந்த நீரை வந்து சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும். அடுத்தது நாங்கள் பார்ப்போம், இந்த ஆதி காலத்தில் நீரை சுத்திகரிக்கும் முறைகள். சரியா, நாங்கள் நீரை வந்து சுத்திகரித்து தான் குடிக்கின்றோம். சரி, அப்ப இந்த ஆதி காலத்தில் எவ்வாறு நீரை சுத்திகரித்தார்கள் என்று சொல்லி பார்ப்போம். அதாவது துணிகளை பயன்படுத்தி வடித்தல். இந்த படத்தில் காட்டப்பட்டுள்ளார், துணிகளை பயன்படுத்தி வடித்தல். சரி, ஒரு பானை அல்லது பாத்திரத்தின் மேலே அதாவது துணியை வைத்துட்டு அதற்கு மேலே நீரை ஊற்றி நாங்கள் வடிக்கின்றது. இப்பையும் அதாவது தற்காலத்திலேயும் வந்து சில வீடுகளிலே வந்து என்ன செய்கிறோம்? இந்த இவ்வாறான முறையை நீங்கள் அவதானிச்சிருப்பீர்கள். ஆனால் இது ஆதிகால முறை. சரி, இப்படி துணிகளை வந்து பயன்படுத்தி வடிக்கின்ற முறை, அதாவது இப்போ தற்காலத்தில் வந்து என்ன செய்வீங்க? நீரை கொதிக்க வைத்து அதற்கு பிறகு இந்த துணியை கட்டி வடிக்கின்ற வீடுகளிலே நீங்கள் அவதானிச்சிருப்பீங்க. ஆனால் இது என்ன முறை? தற்கால முறை அல்ல, ஆதிகால முறை. சரியா, ஆதி காலத்தில் நீரை எவ்வாறு சுத்திகரித்தார்கள்? இந்த துணிகளை பயன்படுத்தி வடித்தல்.
அடுத்த கொதிக்க வைத்து ஆற விடுதல், இதெல்லாம் ஆதிகால முறை. அடுத்த விறகு கரிகளை நீரிலிடல். சரியா, விறகு கரிகளை நீரில் இடும்பொழுது அங்க நீரில் உள்ள அசுத்த வாய்களை இந்த கரிக்கட்டி உறிஞ்சிக் கொள்ளும். சரியா, அப்ப அதாவது நீரில் கரிக்கட்டிகளை இடுகின்ற பொழுது எவ்வாறு நீர் சுத்தமாக சொல்லிச்சுன்னா அந்த நீரில் இருக்கின்ற அசுத்த வாய்களை இந்த கரிக்கட்டி உறிஞ்சிக் கொள்ளும். அதன் மூலம் என்ன செய்யலாம், நீரை நாங்கள் சுத்திகரித்துக் கொள்ளலாம். அடுத்தது இந்த தேற்றாங்கொட்டைகளை அதாவது வித்துக்களை நீரில் இடல். சரி, அப்ப ஆதி காலத்தில் எவ்வாறு இந்த நீரை சுத்திகரித்தார்கள்? துணிகளை பயன்படுத்தி வடித்தல், கொதிக்க வைத்து ஆற விடுதல், விறகு கரிகளை நீரிலிடல், தேற்றாங்கொட்டை வித்துக்களை நீரில் இடுதல் மூலம் ஆதி காலத்தில் நீரை சுத்திகரித்தார்கள். சரி, அப்ப ஆதி காலத்தில் எவ்வாறு நீரை சுத்திகரித்தார்கள் சொல்லி பார்த்து நாங்கள் இப்ப இனி பார்க்க போவது தற்காலத்தில் எவ்வாறு நீரை சுத்திகரிப்பது. சரி, அதாவது இந்த நீர் வடிகட்டியை பயன்படுத்தி வடித்தல், ஃபில்டர்னு சொல்லுவீங்க. சரியா, அதாவது இந்த நீர் வடிகட்டியை இந்த படத்தில் காட்டப்பட்டிருக்கு பார்க்கலாம். சரியா, நீர் வடிகட்டியை பயன்படுத்தி வடித்தல் உங்களுடைய பாடசாலை அல்லது வீடுகள் அல்லது இந்த பொது இடங்களில் இந்த நீர் வடிகட்டியை நீங்கள் பார்க்கலாம். அடுத்தது குளோரினிடல். உங்களுடைய வீட்டு கிணறு, சரியா, அந்த குழாய் கிணறுகளில் நீங்கள் என்ன செய்வீங்க, இந்த குளோரின்களை இடுவீங்க. இந்த குளோரின் இடுவதன் மூலம் என்ன செய்யும், அங்கே இருக்கிற கிருமிகள் அல்லது நுண்ணங்கிகள் அழிக்கப்படும். அதாவது நீரின் மூலம் நாங்கள் அதாவது அந்த குளோரின் மூலம் என்ன செய்கிறோம், இந்த நீரை சுத்திகரித்துக் கொள்கின்றோம். அடுத்தது இந்த நீர் குழாய்களுக்கு வடிகட்டிகளை பயன்படுத்தல். சரியா, இவ்வாறு இந்த மூன்றாவது படத்திலே காட்டப்பட்டுள்ளவாறு இந்த நீர் குழாய்களுக்கு பாருங்க நுனியில இந்த வடிகட்டியே பொருத்தப்பட்டிருக்கு. அப்ப இந்த குழாய்க்கு ஊடாக வருகின்ற இந்த நீரை என்ன செய்யப்படுது, வடிகட்டப்படுகின்றது. அப்ப தற்காலத்தில் நீரை சுத்திகரிக்கும் முறைகள், தற்காலத்திலே இவ்வாறு நீரை சுத்திகரித்துக் கொள்கின்றார்கள். நீர் வடிகட்டிகளை பயன்படுத்தி வடித்தல், குளோரினிடல், நீர் குழாய்களுக்கு வடிகட்டிகளை பயன்படுத்தல். நாங்கள் இப்பொழுது தற்காலத்தில் நீரை சுத்திகரிக்கும் முறை, ஆதி காலத்தில் நீரை சுத்திகரிக்கும் முறை, நீர் வீண்விரயமாவதை தடுக்கக்கூடிய வழிகள், நீரின் மூலம் நாங்கள் என்னென்ன பயன்களை பெறுகின்றோம், நீர் எவ்வாறு மாசடைகின்றது, அவற்றை தவிர்க்கக்கூடிய வழிகள் பற்றி பார்த்திருந்தோம். இதன் தொடர்ச்சியை நாங்கள் அடுத்த வகுப்பில் பார்ப்போம். நன்றி.